அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அது என்னான்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னதாக நான் சொல்லும் பொழுதெல்லாம் சில தகவல்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வீர்களானால் அது மிகுந்த பயனை உங்களுக்கு கொடுக்கும். யாரும் குறித்து வைத்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் சிலர் குறித்து வைத்துக் கொள்கிறீர்கள். அதை குறித்து வைத்து கொண்டீர்களானால் பொது தகவல்கள் சிலவைகளை நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சில தகவல்கள் அமெரிக்க கொடியில் இருக்கிற தகவல்கள், யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேப்பை பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அந்த மேப் இருக்குதா, மேப் பாருங்கள். உலக படத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதான் யுஎஸ்ஏ அப்படின்றது. அதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இடது பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பசிபிக் ஓஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. வலது பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு இருக்கா. இதில் அமெரிக்க கொடியில் 50 ஸ்டார்கள் இருக்கான். 50 ஸ்டார். அந்த 50 ஸ்டாருக்குனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் 50 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பொருளாதுக்கு. 50 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பொருளாதுக்கு. 13 கோடுகள் இருக்குமா. அது சிவப்பு நிறத்துலேயும் வெள்ளை நிறத்துலேயும் கோடுகள் வரைந்திருப்பார்கள். அந்த கோடுகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாக 13 குடியேற்றங்கள் அந்த அமெரிக்காவில் இடத்த முதல்ல போய் கண்டுபிடித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேர் போய் குடியேறினார்கள். அதில் 13 குடியேற்ற நாடுகள், அதில் இருந்த மக்களெல்லாம் போய் குடியேறினார்களாம். அதனால் 13 கோடுகள் சிவப்பு நிறத்துலேயும் வெள்ளை நிறத்துலேயும் அந்த கோடுகள் இருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய தலைமையில் தான் சுதந்திர போராட்டம் நடைபெற்று வெற்றி கண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த அமெரிக்க யுஎஸ்ஏவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதில் இங்கிலாந்து நாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதில் ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய தலைமையில் தான் இந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் வெற்றி கண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 50 மாநிலங்களில் 50 மாநிலங்கள் சொன்ன இல்லையா, 50 ஸ்டாரு. இந்த 50 மாநிலங்களில் ஒன்று தான் கலிஃபோர்னியா. இந்த கலிஃபோர்னியா அப்படின்றது எங்கே இருக்குதுன்னா, அதனுடைய மாநிலத்தினுடைய பேர் என்னென்னா ஜார்ஜியா மாநிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜார்ஜியா. அந்த ஜார்ஜியா மாநிலத்தில் கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த ஜார்ஜியா மாநிலத்தின் தலைநகரம், அதனுடைய தலைநகர பேர் அட்லாண்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அட்லாண்டா. கலிஃபோர்னியா தனி, ஜார்ஜியா மாநிலம் தனி. அதை புரிஞ்சுக்குங்க. இந்த ஜார்ஜியா மாநிலன்றது இந்த அட்லாண்டான்றது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தென்கிழக்கு, அதாவது தென்கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அதில் அங்கேருந்து அந்த மேப்பில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதனுடைய மேற்கு பகுதியில் இருக்குதான். அதனால் அதாவது அந்த கரை ஓரத்தில் இருக்குது அந்த பகுதி, அட்லாண்டா அப்படின்ற ஒரு பகுதி. கலிஃபோர்னியா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பசிபிக் ஓஷனில் இருக்குது, அந்த கரை ஓரத்தில் இருக்குது. புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நினைக்கிறேன். கலிஃபோர்னியா பசிபிக் ஓஷனுடைய ஓரத்தில் இருக்குது, கடற்கரையில் இருக்குது. அட்லாண்டா என்பது அட்லாண்டிக் ஓஷனுடைய கடற்கரையில் இருக்குது. இந்த கலிஃபோர்னியாவிலிருந்து இந்த அட்லாண்டா இந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னால் 3000 கிலோமீட்டர்களாம். 3000 கிலோமீட்டர்கள். இந்த 3000 கிலோமீட்டர்கள் இருக்கின்ற இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 2000ஆம் வருஷத்தில், எப்போ 2000ஆம் வருஷத்தில் ஒரு திரைப்படம் இந்த கலிஃபோர்னியாவில் இருந்து இந்த அட்லாண்டா அப்படின்ற இடத்துக்கு ரீல்ஸ் அனுப்பவே இல்லையா. ரீல் பெட்டி இருக்குது தெரியுமா, பார்த்துக்கிறீங்களா? சினிமா போகுதுன்னா பெட்டியில் தான் அனுப்புவாங்க, பெட்டியில் போவோம்.
அந்த மாதிரி பெரிய ரீலெல்லாம் கிடையாது. இங்கிருந்தே என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஜிட்டல் முறையில், இன்டர்நெட் முறையில், அதிலும் டிஜிட்டல் முறையில் தான் அனுப்பப்பட்டதான். எங்கிருந்து? கலிஃபோர்னியாவிலிருந்து அட்லாண்டா அப்படின்ற பகுதிக்கு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரமுடைய அந்த இடத்திற்கு இந்த டிஜிட்டல் முறையில் தான் அனுப்பினாங்களாம். சுருள் இல்லாமல் ஸ்டூடியோவிலிருந்து நேரடியாக திரைக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக அந்த தியேட்டரினுடைய திரைக்கே நேரடியாக அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பதில் அந்த திரைப்பட சுருளுக்கு பதில் எலக்ட்ரானிக் சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் சிம்பல்ஸ் மூலமாக அதை அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் லோ டச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைடெக் லோ டச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேசாக தட்டுவது அப்படின்னு சொல்கிறது. லேசாக தட்டுவது, அதை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க மனசில். லேசாக தட்டுவது, அதான் ஹைடெக் லோ டச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் தான் இயேசுநாதர் கூட செயல்பட்டார். இந்த முறையில் தான் இயேசுநாதர் கூட செயல்பட்டார். நான் சொல்கிறேன் பாருங்கள், கலிஃபோர்னியாவிலிருந்து அட்லாண்டான்ற இடத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்கள் தூரம். இந்த 3000 கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு ஒரு திரைப்படம் நேரடியாக திரைக்கு அனுப்பப்பட்டது. எப்படி அனுப்புனாங்கன்னு சொன்னால், அதிலும் குறிப்பாக டிஜிட்டல் முறையில் அனுப்புனாங்க. இன்டர்நெட் மூலமாக டிஜிட்டல் முறையில் அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திரைப்பட சுருள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கேருந்து நேராக அனுப்பிட்டாங்க, நேரடியாக அந்த தியேட்டருக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லேசாக தட்டுவது அப்படின்னு சொல்கிறாங்க. லேசாக தானே தட்டுறோம், கம்ப்யூட்டருடைய அந்த அந்த இது இருக்குல்ல, லேசாக தான் தட்டுறோம். லேசாக தட்டுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் அவர்கள் அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திரைப்படம் ஃபுல்லாக ஓடி இருக்கு, முழுக்க ஓடிடுச்சு. இதே மாதிரியான முறையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவன் தனது கிருபையையும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்கு தொடுதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடுதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். வாசிங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, யாரை தொட்டு? ஒரு குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். சுத்தமாகு சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் தான் சொன்னான். என்னை தொட்டு சுத்தமாக்குன்னு சொல்லவே இல்லை அவர். ஆனால் ஆண்டவர் அவனை போய் தொட்டார். தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொன்னார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கண்களை தொட்டார், அவ்வளோதான். அவனு கண் பார்வை இல்லாத ஒரு மனிதனுடைய கண்களை தொட்டார். தொட்ட உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 19ஆம் அதிகாரம் 13லிருந்து 15 வரைக்கும், அதில் குறிப்பாக 18:4 இதெல்லாம் வாசித்து பார்த்தோம்னா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணாதிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டார், தொட்டார் அந்த பிள்ளைகளை. அந்த சிறு பிள்ளைகளை போல இருக்கிறவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும் அப்படின்னு அங்கே சொன்னார். அதன் பிறகு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் மத்தேயு 15. 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அந்த 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 அப்பம் 7 அப்பங்களை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை தொடறாரு, அதை பிடுறாரு. பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்து இதை கொடுங்க, அவங்களுக்கு பரிமாறுங்கன்னு சொல்கிறாரு. அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்குறோம். அவன் அந்திரேயா தான் போய் சொல்கிறான், அந்த பையன்கிட்ட வந்து 5 அப்பம் 2 மீன்கள் இருக்குதுன்னு, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அதை தொட்டு அதை பிட்டு அதை சீஷர்கள் இடத்துல கொடுத்து இதை பரிமாறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு, கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு நீங்கள் பாருங்கள், ஒரு 12 வருஷம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 44-45 வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், வஸ்திரத்தின் இவ தொடரா, இயேசுநாதர் தொடலை, இவன் நினச்சிக்கிட்டே வரா. என்ன நினச்சிக்கிட்டு வரா? இயேசுநாதர் தொட்டார் போனார் வந்தாருந்தெல்லாம் இவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, நான் அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கணும் வந்துட்டா. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக அவள் வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரியாக இருந்தா? 12 வருஷமாக இருந்துருக்கிறான். கஷ்டம், எவ்வளோ மருத்துவர்களுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கிறா. அவ்வளோ செலவழித்த பிறகு கூட
ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன்னா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தில் அவன் தொடுகிறதை நம்மால் பார்க்கிறோம். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ சுகம் பெற்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறத, இந்த டிஜிட் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது டிஜிட்டல் அப்படின்றது, டிஜிட் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான், ஆங்கில வார்த்தையிலிருந்து தான் இந்த சொல் பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானா இந்த டிஜிட் அப்படின்றதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால் கை விரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கையினுடைய விரல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியானா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய காலை போய் தொடுறாரு. பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள் 13ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தில் வாசிக்கிறீங்க. யோவான் 13:15 வாசித்தீங்க. சீஷர்களுடைய கால்களை தொட. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் தம்முடைய கையில் வாசிக்குமா, எல்லாத்தையும் அறிஞ்சிட்டாரு. எப்படி அறிஞ்சிருக்கிறாரு? பிதா தம்முடைய கைகளில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் புரிஞ்சுக்கினுக்கிறாரு. ஒப்பு கொடுத்தாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கினுக்கிறாரு. அதற்கப்புறம் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசுநாதர் அறிஞ்சிருக்காரு. எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன், தேவனிடத்துக்கு தான் நான் போகிறேன், கடவுளிடத்துலேருந்து தான் நான் வந்திருக்கிறேன், கடவுளிடத்துக்கு நான் திரும்ப போகிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. ஆனால் அவர் எழுந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டவல் ஒன்றை கட்டிக்கிட்டு சீடர்களுடைய கால்களெல்லாம் கழுவுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், ஏன்னா உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். 15வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த 14வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, ஆண்டவரும் போதகருமாகிய நானே நீங்களும் ஒருவருடைய கால்களை, இந்த ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவுங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் கூட வெளியில் டவலெல்லாம் பக்கெட்டெல்லாம் வச்சுட்டு காலை கழுவ சொன்னாங்க. அந்த ப்ராக்டிஸ் சொல்லலை. தாழ்மையை தரிச்சிக்கங்க, உள்ளத்துக்குள்ளார தாழ்மையை கொண்டு வாங்க. முதல்ல நீ நீ காலை கழுவிருந்தாலும் சரி, நீ தான் டவல் வச்சுன்னு தொடச்சாலும் சரி, நீ தான் பக்கெட் வச்சுன்னு தண்ணி வச்சுன்னு ஊற்றினாலும் சரி, எல்லாம் வேஸ்ட்டு. மனசுக்குள்ளார 1000 எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீ போய் காலை கழுவி என்ன பிரயோஜனம்? அதனால் பயனே கிடையாது. அதனால் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தாழ்மையை தரிச்சிக்குங்க. அதுதான் 14வது அதிகாரத்தில் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவு கடவீர்கள் அப்படின்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்களா, சமாரியர்களையும் கலிலேயர்களையும் தொடவே மாட்டாங்களாம். புற இனத்து மக்களை என்ன பண்ண மாட்டாங்க? தொட மாட்டாங்க. நம்ம வாசிக்கிறோம் இதில், ஒருத்தன் எரிகோவுக்கு போனான், எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போனான் இல்லை, அப்படி தானே வாசிக்கிறோம். அங்கே போன உடனே வழியில் கள்வருடைய கரங்களில் ஆக்கப்பட்டான். குற்றுயிராய் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் அந்த பக்கமாக போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒதுங்கி போயிட்டாங்க, தொடலை. ஆனால் தொட்டவன் யார்? சமாரியன் தான் போய் தொடுறான். தொட்டு அவனை தூக்கி எடுத்து அவனை கழுவி தன்னுடைய வாகனத்தை அவனுக்கு கொடுத்து அவனை ஏற்றிக்கின்னு போய் அந்த சத்திரத்தில் கொடுத்து அவனை பராமரிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் பல வேளைகளில் என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தது போலவே நான் எப்படி மற்றவர்களுக்கு தொட்டனோ, நான் எப்படி குஷ்டரோகியை தொட்டனோ நான் பார்த்துருக்கிறேன். நம்மளுடைய ஆயர் அவர் பேர் சொல்கிறதுனால தப்பு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேவ இறக்கம் அவர் பேர். இந்த பரனூருக்கு நானும் அவர் கூட போயிருக்கிறேன். செக்ரட்டரி அந்த காலத்தில் அவரோடு கூட போயிருக்கிறேன். அவர் போயிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த பொருட்களை கொடுத்துட்டு நெத்தியில் சிலுவை போடுவார், பார்த்துருக்குறேன். இன்னொன்று என்ன பண்ணுவார்னா, அந்த பொருட்களை வைத்து கொண்டு யாரெல்லாம் பெட்டில் இருக்கிறாங்களோ, வர முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்க இடத்துக்கே போவார். நான் தூரமாக நின்றுட்டு இருப்பேன், என்னால் தாங்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நான் என்னுடைய குறையை நான் ஒத்துக்கணும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, உள்ளே நுழைஞ்சி போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவார். நான் பார்த்துருக்குறேன். அந்த தொடுதல் அப்படின்றது அதுதான் சொல்கிறாரு. தொடுறா அப்படின்றார் ஆண்டவர். தொடுறா, ஒன்றும் வராதுடா உனக்கு, தொடுடா.
போ அந்த மக்களோடு கூட போய் அதுதான் நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படி தொடுதல் மூலமாக தொழுநோயாளிகளை தொட்டாரோ, ஒரு கண் பார்வை இல்லாதவர்களை தொட்டு அவங்களுடைய கண்களுக்கு பார்வை கொடுத்தாரு, சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டாரோ தொட்டாரோ, அது மாதிரி அணைச்சிக்கிங்க அப்படின்றாரு. அதே வேளையில் நமக்கு என்ன பவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீ போய் தொடு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு சுகம் வேணுமா, நீ போய் ஆண்டவர் தொடுற. அதான் ஜபிக்க சொல்கிறது. உண்மையாக ஜபிக்கணும். அதுதான் நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்மளுடைய சந்திரமோகன் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு. மனசுக்குள்ளார 1000 கஷ்டங்களை வச்சுக்கிட்டு வார்த்தைகளை அடுக்கி 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 ஜெபம் பண்ணுறதுல எந்த பயனும் இல்லை. உண்மையா ஐயா அப்படின்னு சொல்லி நான் சரண்டர் ஆகிறையா, அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. அதில் நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்க, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். சும்மா வார்த்தைகளை அடுக்கிறதுனால அதிலெல்லாம் எந்த விதமான பயனும் கிடையாது. உண்மையாக ஐயா எனக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஐயா, உண்மையாக சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் போன ஞாயிற்றுக்கிழமை மழையில் நினச்சேன், எனக்கு கூட உடம்பு சரியில்லை தான் போயிடுச்சு. சாட்சி நான் சொல்லக்கூடாதா? ஆண்டவர் இடத்துல உண்மையாக சொன்னேன். ஐயா நான் இந்த மாதிரி தம்பி சொல்லியிருக்குது, இந்த மாதிரி அண்ணன் முடியலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து சொல்லணும்னு. உண்மையாகவே இன்றைக்கி என்னால் எழுந்துக்க முடியல தான். ஆனால் நான் வந்து எழுந்து நின்று சொல்லின்னு தாங்கிறேன். ஆண்டவர் வல்லமை கொடுப்பாருன்னா கொடுப்பாரு. அவர் இடத்துல வந்து நின்றுட்டா வல்லமை கொடுப்பாரு, பேசுறதுக்கு தைரியத்தை கொடுப்பாரு, பேசுவதற்குரிய வல்லமையை கொடுப்பாரு, பலத்தை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. நான் பலமுறை அதை பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிக்கவே வேண்டியதில்லைன்றேன் நான். அதுதான் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் எப்படி தொட்டாரோ மக்களை, அதுவும் எதுக்கு நான் இந்த தொழுநோயாளியை எடுத்தேன்னா, நாம் எல்லோரும் விரும்ப மாட்டேன்ல. நான் சொன்னேன் என்ன விரும்ப மாட்டேன், என்னால் முடியல, என்னால் அந்த உள்ளுக்குள்ளார கூட நுழைய முடியல. நான் வெளியே நின்றுக்கிட்டேன். அவர் மட்டும் உள்ளே போய் வந்து நின்றார். என்கிட்ட வாங்கிக்குவார் ஒரு பொருளை, உள்ளே போய் கொடுத்துட்டு வருவார். அந்த மாதிரி அந்த தொடுதல் அவசியமானது. அதனால் தொட்டு சுகப்படுத்தினது போல் நமக்கு என்ன பவர் கொடுத்துருக்குறானே, நீ தொடுடா, கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பாரு. நீ தொடு, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு. ஆண்டவரை தொடர்றதில்லை, நீ ஜெபி, ஆண்டவர் இடத்துல சொல்லு, உன்னுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவர் இடத்துல சொல்லு. ஆண்டவர் ஒரு நாள் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரை நாங்கள் நம்ம துதிக்கிறோம், ஆண்டவரை நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கலிஃபோர்னியாவிலிருந்து 3000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற அட்லாண்டா என்கின்ற இடத்திற்கு ஆண்டவரே எந்த விதமான சுருள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அந்த லோ டச் மூலமாக ஆண்டவரே அவர்கள் அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு திரைப்படத்தை அனுப்பினார்கள், நேரடியாக திரைக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது 2000 வருஷத்தில். இன்றைக்கு 2026வது வருஷம் ஆண்டவரே. இந்த 26வது வருஷத்தில் ஆண்டவரே இந்த ப்ரொப்பரேட்டர் சொன்னாருங்க, எங்களால் முடியலையே, எங்களால் நீ இப்போ சுகம் பெறுவாய் என்று சொல்ல முடியலையே என்று சொல்லி. நான் கூட கடலூரில் இருக்கும் பொழுது அப்படித்தான் ஆண்டவரே, நான் ஒருவேளை இந்த வல்லமை, பிசாசுகளை விரட்டுகிற வல்லமை, ஒருவேளை ஆண்டவரே இந்த நோயாளிகளை சுகப்படுத்துகிற வல்லமை எனக்கு இருந்துச்சுன்னா நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லி நான் நினைத்தது உண்டு. ஆனால் ஆண்டவரே, உமக்கு சித்தமானவைகள் என்னவோ, உமக்கு சித்தமானவைகள் என்னவோ, உமக்கு பிரியமானவைகள் என்னவோ அதை மாத்திரம் செய்கிறீர் என்பதை ஆண்டவரை நாங்கள் உண்மையாய் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரை, அதை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனையோ பேர் ஆண்டவரை விபத்திலிருந்து தப்பி இருக்கிறார்கள், 5 நிமிடம் 10 நிமிடத்தில் தப்பி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அந்த விபத்தில் சிக்கி இருக்கிறார்கள். உமக்கு பிரியமானதை மாத்திரம் ஆண்டவரை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமானவைகளை மாத்திரம் ஆண்டவரை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் மற்றவர்களெல்லாம் தொற்றுகிறீர் ஆண்டவரே. எந்த விதமான சங்கோஜம் இல்லாதபடிக்கு, எந்த விதமான அருவருப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவரை கண்களை தொட்டீர், குஷ்டரோகியை தொட்டீர் ஆண்டவரை, பிள்ளைகள் எல்லாம் அரவணைத்து கொண்டீர் ஆண்டவரை. அதை போல கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீரே.
ஆண்டவரே, அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றுக் கொண்டாளே, அதை போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் பாரத்தை எல்லாம் உண்மையாய் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் சொல்லி ஆண்டவரே நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றிப்பா. உண்மையாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. சொல்லி நாங்கள் சுகம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.